ஆனா இதுல என்ன பாசிபிலிட்டினா 2 இன்ஜின்லயும் பெரிய பெரிய மேசிவ் பேர்ட்ஸ், நல்ல இருக்கலே பிக்கர் சைஸ் பேர்ட்ஸ் வந்து நிறைய, 1-2 இல்ல, ஒரு பெரிய கும்பலை வந்து மாட்டினா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இது ஒரு பாசிபிலிட்டி சொல்லலாம். 1:38 நினைக்கிறேன், 1:38 அந்த பிளைட் டேக் ஆஃப் ஆகி அது வந்து லண்டன் கேட்விக்ங்கிற ஒரு இடத்துக்கு போய் அடையணும். அதுக்கு போறதுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி அந்த ஏர்கிராப்டுக்கு ஒரு 50,000 லிட்டர் ஃபியூல் இருக்கு. அது முக்கியமான ஒண்ணு இந்த இடத்துல. என்னன்னா அந்த டேங்க்ல வந்து நிறைய ஃபியூல் இருக்குங்கிறதா உண்மை. அது வந்து இந்த விபத்தை இன்னும் மோசமாகி கேட்போம். இது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க 600 அடி மேல போயிருக்காங்க. போன உடனே சடன் மோஸ்ட் லைக்லி 2 இன்ஜின் பவர் லாஸ். 2 இன்ஜின் பவர் லாஸ் வரவே வராதுன்னு நம்ம பல நிகழ்ச்சிகளை பல பேர் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த 2 இன்ஜினுமே GE இன்ஜின், வெரி வெரி ரிலையபிள் இன்ஜின். அதே மாதிரி இன்னைக்கு வெதர் ஃபோர்காஸ்ட் அந்த இது பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன். அஹமதாபாத்ல என்னென்ன இருக்கு, எப்படி விண்ட் இருக்குன்னு எதுவுமே தப்பா தெரியல, எல்லாம் நார்மலா இருக்குது. கிளியர் வெதரை வந்து நம்ம வந்து பிளேமே பண்ண முடியாது. ஏன்னா சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா டெல்டா ஏர்லைன்ஸ் ஐ திங்க் 1985ல ஜஸ்ட் நல்லா தான் வந்துட்டு இருந்தது. ஜஸ்ட் பிஃபோர் லேண்டிங் இதே மாதிரி வந்து அப்படி கீழே விழுந்துருச்சு. அது வந்து காரணம் என்னன்னா மைக்ரோ பஸ்ட். அது வந்து பேட் வெதர்னால நடக்கும். அது மாதிரி இது வெதர் ரிலேட்டடா நிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வெதர் வந்து எந்த விதத்திலயும் அட்வர்ஸ் வெதர்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. டெஃபினட்டா வந்து 2 இன்ஜினுமே ஒரே நேரத்துல போகவே போகாது. ஏன்னா 2 இன்ஜின் வந்து செப்பரேட் கண்ட்ரோல், 2 செப்பரேட் கார் மாதிரி, 2 காரும் ஒரே சமயத்துல ஒரே நேரத்துல பிரேக் டவுன் ஆகாது. ஆனா இப்போ வந்து இது மாதிரி அப்படி இருக்கும்போது எப்படி இது மாதிரி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் எழும். அதுல என்ன ஆயிருக்கா, ஒரு மேஜர் பாசிபிலிட்டி எல்லாருமே திங்க் பண்றது என்னன்னா இந்த நேரத்துல ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், ஒரு பேர்ட் 2 பேர்டு குட்டி பேர்ட்ஸ் எல்லாம் அடிச்சிருந்ததுன்னா கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆகாது. ஏன்னா அது இது இருக்கிறதுலயே வந்து இதுலயும் 777 தான் பிக்கஸ்ட் இன்ஜின், மேசிவ் சைஸ். நீங்க பக்கத்துல இருந்து க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா தெரியும், மேசிவ் இன்ஜின். அப்படியே ஒரு 5-6 பேர்டு 10 பேர்டு வந்தா கூட அது கம்ப்ளீட் பவர் லாஸ் ஆகாது. ஆனா இதுல என்ன பாசிபிலிட்டினா 2 இன்ஜின்லயும் பெரிய பெரிய மேசிவ் பேர்ட்ஸ், நல்ல இருக்கலே பிக்கர் சைஸ் பேர்ட்ஸ் வந்து நிறைய, 1-2 இல்ல, ஒரு பெரிய கும்பலை வந்து மாட்டினா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இது ஒரு பாசிபிலிட்டி சொல்லலாம். அந்த பாசிபிலிட்டி நம்ம இல்லவே இல்லை, அப்படி ஒரு பேர்ட் ஸ்ட்ரைக்கே நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஃபியூல் வந்து போட்டுட்டு நம்ம ஃபியூல் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரீ செக் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது, எல்லாம் பண்ணும்போதும் ஏதாவது ஃபியூல்ல ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. 650 அடி போற முடிய அந்த அப்படின்னா பிளாப் செட்டிங் கரெக்டா. 2வது அது மட்டும் இல்ல, இதுல வந்து பயங்கரமான வார்னிங் சிஸ்டம் இருக்கு. ஏன்னா இது மாதிரி வந்து லவுட் வார்னிங்ல பைலட் மிஸ் பண்ணவே முடியாது, அப்படி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்களா கூட. சோ அதெல்லாம் மீறி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. சோ நானும் பழசெல்லாம் பாக்குறேன், இது மாதிரி எந்த பேட்டர்ல நடந்திருக்குன்னு பார்த்தா இன்னைக்கும் மத்தவங்களாட்ட எனக்கும் விட தெரியல. ஆனா இது மாதிரி 2 இன்ஜினுமே ஒரே நேரம் அந்த ஃபியூயல்லேயே ப்ராப்ளம் இருந்து, அந்த ஃபியூயல்லேயே அந்த இன்ஜின் இருந்ததுன்னா ஃபியூயல் வந்து அந்த இன்ஜின் நிறைய பேர்ட் ஆகலாம். கொஞ்சம் பேர்ட் அடிச்சலாம், நிறைய பேர்ட் அடிச்சலாம். இதுல ஒரு 50 பேர்ட், இதுல ஒரு 50 ஒரே நேரத்துல ஒரு வேலை உள்ள இன்ஜின் போனீங்கன்னா ஒரு வேலை அதுக்கு பிறகு அவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு இடம் இல்லை. அன்பார்ச்சுனேட்லி கண்ட்ரோல் இடம் பண்ணி இறங்கி இருந்தா கூட கண்ட்ரோல் டிசைன் பண்ணி இறங்கி சேஃப் மாதிரி காப்பர்சன் ரிவர் மாதிரி பில்டிங் இருந்தது, பைலட் எல்லாம் பில்டிங் இருந்தது. நோ சாய்ஸ் பைலட். அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் நான் பாக்குறேன். அந்த மாதிரி ரெக்கவேஷன் விமானம் முதல் முறையில் ரெக்கைட் இல்லை, விமானம் முதல் முறையில் 14 வருஷமா நம்ம சக்சஸ்ஃபுல்லா 14 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா போற ஒரு ரிலேயபிள் 625 அடி, டேக் ஆஃப் 625 அடி முடிய பாத்தீங்கன்னா அதுக்கு மேல கம்ப்ளீட் அவர் இல்லைன்னா அப்படியே கீழே இறங்கிட்டே இருக்கு. மேடே கால் கீழே இறங்கிட்டே இருக்கு. மேடே கால் கொடுத்துட்டு பைலட் கொடுத்துருக்காரு முடியல. ஏன்னா ஃபர்தரா ஃபிளைட்ல ஒரு மேடே கால் கொடுத்தாங்கன்னா ஃபிளைட்ல ஒரு மேடே கால் என்ன டெல்லி டெல்லி லட்சணாக்கே தான் கால் கொடுப்பாங்க. மேடே கால் கொடுத்தாங்க, நல்ல ஒரு சீரியஸ் மேடே கால் நடந்துட்டாங்க, நல்ல ஒரு சீரியஸ் சம்திங் என்னன்னா பைலட்டுக்கு கொடுக்க பிறகு என்னன்னா பைலட்லி பாத்தீங்கன்னா நேவிகேட் கம்யூனிகேஷன் என்ன நடக்குதுன்னு சொல்றதுனால அவருக்கு அவகாசம் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு அவகாசம் இல்லை. கண்ட்ரோல் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பண்ணியிருக்காரு, கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா இல்ல இந்த நீங்க நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. உண்மை இங்க நம்ம ஃபிளைட் வந்து கீழே இறங்கி வர இதனுடைய ஃபிளைட் வந்து கீழே இறங்கி வர இதனுடைய அதுல பார்த்த முடியல எல்லாரும், அதுல பார்த்த முடியல எல்லாருடைய இதுதான் நடந்தது. மிகவும் இதுதான் நடந்தது, மிகவும் தவறு. எந்த அபிஷியல் ரிப்போர்ட் எந்த அபிஷியல் முன்னாடி எந்த ரிப்போர்ட் பண்றதும் முன்னாடி எந்த ரிப்போர்ட் பண்றதும் எந்த ஸ்பெகுலேட் பண்றதும் தப்பு. எல்லாருக்கும் மீடியா எல்லாருக்கும் மீடியால ஒரு ஏரோப்ளேன் வந்து ஒரு ஏரோப்ளேன் வந்து என்னதான் நடந்திருக்கும் பெரிய ஆவலி இருக்கலாம், இதுதான் நடந்திருக்கும். அதிகமா இதுதான் நடந்திருக்கும், அதிகமா இருந்தாலும் மக்கள் சொல்ல நடந்திருக்கு.